Hello மக்களே, welcome back to part 2 of this hair tutorial. ஸோ நாங்கள் இப்போ 4வது செக்ஷன் செஞ்சு முடிச்சு கிளிப் பண்ணிட்டு வச்சுட்டேன். இப்போ நான் செகண்ட் சைட் அடுத்த சைட் செய்கிறதுக்கு முதல் இந்த ஃப்ரெஞ்ச் முன்னுக்கு வர ஹேரை செஞ்சுட்டு விட்டால் அது கலர் டேக்க இன்னும் நல்லா வருமெண்டு இப்போ இது செய்கிறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக நான் அந்த முகத்தை அப்படி செஞ்சிட்ருக்கேன்னா சரியான ஹாட்டாக இருக்கும். ஏன்னா அது ஹாட் ஏர் தானே. ஸோ அதுதான் கொஞ்சம் கிட்ட வரைக்கும் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அது என்ன முகம் இப்படி அப்படி போகுது. ஸோ டோன்ட் வரி. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஃபுல் ஹேரையும் என்ன செஞ்சேன்னா உள் பக்கமாக ஏர் அப் பண்ணினான். அப்புறம் நீங்கள் அந்த ரப் பண்ணிக்க அந்த ஹேர் உள்ளே விட்டுட்டு பாருங்கள். இப்படி கொஞ்சம் நீங்கள் அந்த ஃபோர்ஸோடு தான் அந்த கீழே இதண்டைக்கு இழுத்துட்டு வரணும். ஸோ சும்மா அப்படியே கண்டபடியில் கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தீங்கன்னா தான் அது நல்லா அந்த ராப் ஆகி வரும் அந்த கேர்ள் எஃபெக்டோடு. ஸோ ஒன்ஸ் நான் அதை ஹாப்பி ஆன பிறகு அதையும் இந்த பிங்க் கலர் அந்த ரோலரில் போட்டு அப்படியே சுற்றி கிளிப் பண்ணி விட்டுருவேன். இப்போ நாங்கள் 2வது சைட்டில் முதலாவது செக்ஷன் செய்கிறோம். ஸோ அகெயின் முதல் சொன்ன மாதிரி நல்லா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே போட்டுட்டு பாருங்கள் இப்படி இழுத்துட்டு இப்படி சுற்றி 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 மேலே கொண்டே வச்சுருக்கிறேன். ஸோ முதலை விட பார்ட் 1 விட இதில் உங்களுக்கு இன்னும் வடிவாக தெரியும். ஏன்னா வீடியோ செட்டப் கொஞ்சம் இதில் தெளிவாக இருக்குது. ஸோ சுற்றிட்டு திருப்பி இழுத்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸோடு அந்த எண்ட் ஹேரை மடித்து அப்படி சுற்றி சுற்றி கொண்டு மேலே போங்க. மேலே போய் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ஸோ இந்த ஹேர் ஈரமாக இருக்குது. ஸோ இது சேர்க்க உங்களோட ஹேர் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும். முழு ஹீட்டு ஹேர் ஈரமாக இருக்கேக்க இது செய்யுங்க. இல்லாட்டி அந்த எஃபெக்ட் நல்லா வராது. ஹேரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஈர ஹேரோடு சேர்க்கத்தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் முதல் என்ன செஞ்சேன்னு வெளிப்பக்கமாக செஞ்சேன். இப்போ பாருங்கள் உள் பக்கமாக அந்த ரோலர்ஸை யூஸ் பண்ணி அப்படியே கொண்டு போய் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு இப்படி சுழட்டி சுற்றி கொண்டு விடுறேன். ஸோ பாருங்கள் உள்ளே விட்டுட்டு மேலே போயிட்டு வச்சுருந்துட்டு அப்படி இப்படி சுற்றி வெளியெடுக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வரும். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் நம்மளோட பிங்க் ரோலர்ஸை போட்டு சுற்றி 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 இதையும் கிளிப் பண்ணி விட்டுருவேன். நான் அடுத்த செக்ஷன் ஆஃப் ஹேர் எடுக்கிறேன். இதில் கொஞ்சம் ஹேர் கூடிட்டு ஸோ நான் அதை உள்ள தள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் அந்த ஹேர் ட்ரையரை ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி சேர்க்க அது போயிட்டு. ஸோ அப்படி தான் கொஞ்சம் ஹேர் கூடி குறைஞ்சி வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. பட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ட்ரையரை அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இங்கே பாருங்கள் நான் எப்படி அதை இழுத்து ஹேரை உள்ளே வச்சேன்னு அப்படி அந்த ஹேர் உள்ளே போகணும். அப்போ தான் அந்த வால்யூம் எஃபெக்ட் உங்களுக்கு வரும். இப்போ இதுவும் அப்படியே எடுத்து நாங்கள் ரோல் பண்ணி மேலே கிளிப் பண்ணிவிடுவோம். அப்படியே இடையிடைக்கு அந்த ஹேர் ஸ்ப்ரேயும் அடிங்கோ, மறக்காதீங்கோ. ஓகே, இப்போ நான் 3வது செக்ஷன் எடுத்து அதை ரோல் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த மேல் செக்ஷனை செஞ்சு கடைசியாக அந்த கீழ் செக்ஷனை செய்ய போகிறேன். ஓகே, இதையும் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்படி சீப்பு மாதிரி அதை இழுத்துட்டு அந்த முடிந்த எண்டை உள்ளுக்க வச்சு அப்படியே சுற்றி 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 மேலே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் வெளி பக்கமாக சுற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நான் உள் பக்கமாக அப்படியே சுற்றுறேன். எகெயின் நான் ஏர்லியாக என்ன சொன்னான், இப்படி கீழே ஹேரை இழுக்க கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்துங்கன்னா தான் ஹேர் நல்லா கேர்ள் ஆகி வரும். ஸோ அகெயின் அதை 2-3 தரம் செஞ்சுட்டு ஹாப்பியான பிறகு நம்மளோட பிங்க் ரோலர்ஸை போட வேண்டியது தான். இப்போ நாங்கள் கடைசி செக்ஷன் செய்ய போகிறோம். Yay! Finally, it's done. Again, heat protection spray மறக்காதீங்க. ஸோ போட்டு ஹேர் ட்ரையரால் நல்லா சீப்பு மாதிரி இழுத்து இப்படி ஹேர் உள்ளே விட்டு மேலே அப்படி பிடிங்க.
கடைசி ஒருக்கா சொல்கிறேன். இப்படி இழுத்து உள்ளுக்கு விட்டு அப்படி மேலே கொண்டு வாங்க. யா ஸோ யா இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்வீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ நானுமே நிறைய வீடியோஸ், டியூட்டோரியல்ஸ், யூடியூப்ஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், டிக்டாக் வீடியோஸ் நிறைய பார்த்து தான் கற்றுக்கொண்டேன் நான். ஸோ இதுவும் நான் ஒரு இப்போ 3-4 5வது தரம் தான் செய்கிறேன். ஸோ நானும் இதில் பர்ஃபெக்ட் இல்லை. என்னை விட நல்லா செய்கிற அழகாக செய்யக்கூடிய ஆக்களும் இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமே எல்லாம் பர்ஃபெக்டாக செய்யணுமென்று இல்லை. இப்படி நிறைய வீடியோஸ் பார்த்து விடாமல் திருப்பி செய்யுங்க, உங்களுக்கும் பழகிடும். ஸோ எனக்கு மட்டும் வருதில்லை என்று கிவ் அப் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் பழகத்தான் வரும். ஸோ நெவர் கிவ் அப். ஓகே, இப்போ ரிசல்ட்ஸ் பார்க்க தயாராக ஒரு 1.5 hour 2 hourக்கு பிறகு இது நான் கலட்டுறேன்னு நினைக்கிறேன். இப்படி நீங்கள் கலட்டைக்கு இப்படி அந்த இதோடு இழுத்து கொண்டு வந்துட்டு இப்படி சுற்றி விடணும். பாருங்கள், இது செய்யவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதோட ரிசல்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்ல வால்யூமஸாக வந்திருக்குன்னு ஹேரு. ஸோ சாட்டிஸ்ஃபையிங். இது செய்கிறது தான் பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ப்ளோ ட்ரை ஹேர் எஃபெக்ட். பாருங்கள் ஹேர் எவ்வளவு கோஜஸாக பியூட்டிஃபுல்லாக திக்காக வந்திருக்குன்னு. ஸோ நீங்களும் வீட்டில் இதை அச்சீவ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஏர் அப் இல்லாட்டி நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி அப்புறம் அந்த ஒரு சீப்பு இப்படி இருக்குது அதை யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ இந்த ஹேர் டியூட்டோரியல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டேக் கேர் காய்ஸ். பாய்.